வணக்கம் நண்பர்களே, உங்கள் நசீர் பாஷா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, நிறைய லைவால் நிறைய வீடியோஸ் கமெண்ட்ஸ் வீடியோஸ் வியூவர்ஸ் நிறைய வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் லைவால் இந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. ஐயா, நம்ம நேற்றுலேருந்து விஜய் அவர்கள் இந்த பெட்டி கொடுக்காம, பெட்டினா ப்ரெஸ் மீட் கொடுக்காம போனது, பின்னாடி இருந்து கத்துனது, அங்கேருந்து மீடியா நீங்களா நாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டது. அவர் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உள்ளே தூக்கி போட்டு இருக்கிறாங்க. இது கவனமாக, ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக யாருன்னா பேசுனீங்கனாக்கா உள்ளே தூக்கி போடுற மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ மாரிதாஸ் பார்த்திங்கனாக்கா அவன் பெரிய கை, அவன் பக்கான பிஜேபி, அவன் டெல்லி வரைக்கும் அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு. அப்போ அவன் வெளியே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் தேவையில்லாமல் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக யாருன்னா பேசுனீங்கனாக்கா உள்ளே தூக்கி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வருது. மீடியா கேட்குறாங்க. அதுக்கு பதில், கரெக்டான பதில் நீங்கள் சொல்லணும். அது இல்லாமல் பாலிமர் நியூஸ், இந்த நியூஸ் அந்த நியூஸ் நான் பேன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்துக்கு கேபிள் பேன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல இடத்துல பல பிரச்சனைகள் நடக்குதுனாக்கா அந்த வீடியோ அவங்க உண்மையாக இல்லை பொய்யாக இருக்கட்டும், அந்த வீடியோ போடுறாங்கனாக்கா அதுலேருந்து தான் எல்லாமே நியூஸ் காமிக்கிறாங்க. அவங்க நேற்று ஒரு துறைமுகத்தில் நான் காமிச்சேன், அந்த கப்பல் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. மோடிஜி பேசிட்டு தான் இருக்கிறாரு. பேசிகிட்ருக்கிறாருனாக்கா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு இருக்குது டைம் கூட, அதனால தான் எரிஞ்சிட்ருக்குது. ஏன்னா அமெரிக்கா தான் நான் போட்டது அது. ஏன்னா டக்குன்னு சொல்லிவிடுவாங்க ஈரான் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் கோதி மீடியா அதெல்லாம் செய்வாங்க. சொல்கிறதுக்கு கூடமா நம்மளுக்கு இது அதிகாரம் இல்லைன்னு நான் கேட்குறேன். நான் அதாவது மோடிஜி எப்படி பண்ணுறாருனாக்கா, யாருன்னா சொன்னாங்கனாக்கா, ஏதாவது செஞ்சாங்கனாக்கா நிறைய இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் வீடியோஸ் தைரியமாக பேசுகிறாங்க, அந்த நியூஸ் காமிக்கிறாங்க. உன்னால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கிங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழகத்தில் மக்களை உங்களை உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கா சார்? உள்ளே தூக்கி போடுறதுக்கா? எது உண்மையாக செய்தி இருக்குது அதை தானே சொல்லுவாங்க, எது பொய்யான செய்தி இருக்குது அதை தானே சொல்லுவாங்க. இப்போ பல கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பிஸ்னஸ் செய்கிறான். அந்த பிஸ்னஸ் சொல்கிறதுக்கு குற்றமா? அவன் சொன்னாக்க அவனுக்கு சிறையா? இதுதான் ஜனநாயகமா கேட்குறேண்ணா. அடங்கப்பா, என்ன படைய நீங்கள் பெண் போலீஸ் போட்டிங்களாமா, அந்த யூடியூப் சேனலில் ஓடிட்டு இருக்குதாமா, எல்லா மக்களும் கவரேஜ் பண்ணுமா, எல்லாமே அதில் மயக்கத்தில் இருக்கணுமா, எந்த ஒரு பேச்சையும் எடுக்கக்கூடாதாமா, எந்த ஒரு உண்மையாக செய்தி சொல்லக்கூடாதா சார்? நம்ம ஸ்டாலின் டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். நீங்கள்லாம் இருக்கிறீங்க பாருங்கள், எதுக்கு இருக்கிறீங்க நீங்கள்? புரியல. பாருங்கள் எவ்வளோ சாதனைகள் செஞ்சிட்ருக்காங்க. பெண் போலீஸ் ஜெயலலிதா உருவாக்குனது, அந்த வீடியோ கூட நான் அம்மா உருவாக்குனது, மிலிட்ரி ஃபோர்ஸ், இது காவல்துறை படை. அப்புறமா நீங்கள் டிஎம்கே நம்ம ஸ்டாலின் சார் எதுவுமே செய்யலை. பாருங்கள் எப்படியெல்லாம் இங்கே செஞ்சிட்ருக்காங்க தெரியுமா? பாருங்கள் சீமான் பேசுனது ஒரு சீமான் பேசுகிற பேச்சில் எனக்கு எல்லாமே சிரிக்கிறாங்க. சிரிப்பு தான் வருது, ஒரு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. ஏன்னா அந்த மாதிரி நடந்துட்டுருக்கீங்க. நம்ம
ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன செஞ்சிட்டார்? எதுவுமே செய்யலை. நீங்கள் தான் சார் எல்லாமே காரணம். ஆமாம், நீங்கள் தான். நேற்று பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ் எப்படி எரிக்கி வச்சுட்டு எப்படி வேலை செய்கிறாங்க தெரியுமா? அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் சரியாக நீங்கள் செய்யாத சாதனையை அவங்க செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சாதனை செய்கிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்போ கொடுக்க போகிறாங்க பாருங்கள் சார். ஐயா டிஎம்கேல அத்தனை பேருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். வேலை கொடுக்க போகிறாங்க. பெண் பாதுகாப்பு, மர்டரு, ரேப் எதுவுமே நடக்காது சார். உங்கள் டிஎம்கே குரூப் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர் வந்து எதுவுமே செய்யலை. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யலை. பாருங்கள் 400 கோடி வந்து கோடி கோடியாக சொல்கிறாங்க. என்ன தான் கோடின்னு தெரியல. பாருங்கள் வெளியூரில் போயிட்டு அங்கே பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கிறேன். நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க, இங்கே பிஸ்னஸ் செய்யணும், எல்லாருமே வளர்ச்சிக்கு நீங்கள் வழி காமிச்சிட்டீங்க. ஆனால் அதே வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க வெளியூருக்கு கொடுத்தாங்க. வெளியூருக்கு போயிட்டு பிஸ்னஸ் என்ன வேலை செய்கிறாங்க சார் ஸ்டாலின் சார். பாருங்கள் சார், சூப்பராக இருக்குது சார் இந்த ஆட்சி. இனிமேல் வந்து நீங்கள் வரவே கூடாது சார். உண்மைதான், வரவே கூடாது. என்ன சூப்பராக செஞ்சிட்ருக்காங்க. உதயநிதி அவர்களையும் செய்ய மாட்டார், அந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்கார். அங்கங்கே பிரச்சாரம் செய்கிறார். இனிமேல் நீங்கள் யாராவது நீங்கள் வீடியோ எடுத்தோ நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலோ அவங்கள வந்து மரண தண்டனை. உண்மைதான். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன், காவல்துறை உங்கள் கையில் தானே இருக்குது, துப்பாக்கி அடி விஷயம் ஒரு ஷூட் பண்ணிக்கங்க. ஏன்னா உண்மை சொல்கிறேன்ல, அந்த ஒரு தண்டனை கொடுத்துருங்க. ஸோ இது மேட்ரு க்ளோஸ் சார். நம்ம ஸ்டாலின், நம்ம உதயநிதி, கனிமொழி அவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சார். நீங்கள் பாருங்கள் சார், எப்படியெல்லாம் சாதனை பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆட்சியில். நீங்கள் எல்லாம் எதுக்கு சார்? சரி, ட்ரம்ப் வந்து அப்படியே பயந்துட்டு நடந்துட்டுருக்காரு. அவன் ஒரு ட்விட்டரில் வந்து போயிட்டு மன்னிப்பு கேட்குறான், நான் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னாடி போயிட்டு சொல்கிறான், இல்லை நான் கிழிச்சிருவான் அப்படி இப்படி. கம்முன்னு இருக்காமல் சங்கு ஊதிட்டு இருக்கான் அவன் எல்லாத்துக்கும். பயந்துட்டு நடந்துட்டு நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. எல்லா ஒப்பந்தங்க அவங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு நஷ்டம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திக்கிட்டான். அப்புறமா பார்த்திங்கன்னா கம்முன்னு இருக்கிறான். அப்புறமா பார்த்திங்கனாக்கா மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் வந்து அட்டாக் பண்ணுறான். மறுபடியும் வந்து அதுக்கு பதில் ஈரான் வந்து கம்முன்னு இருக்க மாட்டேன். மறுபடியும் உடனே பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அரபு நாடுலாம் பார்த்திங்கன்னா 3 இடத்துல வந்து அமெரிக்காக்காரங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேஸ் எங்கே இருக்குது, அங்கெல்லாம் பம்ப் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி நண்பர்களே, ரொம்ப சாதனை நிறைய இருக்குது. இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நிறைய லைக்ஸ், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்த வேண்டும் என்று தெரிவிச்சுக்கிறேன். வந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். நன்றி, வணக்கம்.